இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி வெயில் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு தாங்க பேர். ஆனால் மழை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விட்டு விளாசுதுங்க. கட்டுத்தறியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு ஆடு கட்டுறதுக்கு இடமே இல்லைங்க. சதன்னு பார்த்தீங்கன்னா சாரல் அடித்து மழை பெஞ்சு ஒரே வதன்னு இருக்குதுங்க. தண்ணிலாம் பாருங்களேன் குளம் மாதிரி அங்கங்கே தேங்கி நிற்கிதுங்க. நம்ம மாட்டு பசங்களாம் பார்த்தீங்கன்னா இடம் இல்லாமல் வெளியில் தாங்க கட்டி வச்சுருந்தோம். சரி அவங்கள பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனை நாளைக்கு வெளியில் கட்டி வைக்கிறது, ஒரு நாளைக்கு கட்டி வைக்கிறதுக்கு இப்படி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்களுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கிப்பில்லாம் அந்த இடத்துல இருந்துச்சுங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேங்க. 3 வக்கிப்பில்லு தாங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க நெல் மணிலாம் உதிரும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோழி பசங்களும் வாத்து பசங்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த வக்கிப்புல்லு மூடி வச்ச படுதாவில் பார்த்திங்கன்னா ஒரே எறும்புங்க, கை வைக்கவே முடியல. படுதா ஃபுல்லாக எறும்பாகவே தான் இருந்துச்சு. அதெல்லாம் தவிட்டி விட்டுட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த வக்கி ஃபுல்லாக மூடி வச்சிடலாம், அப்போ தான் மழை வந்து சாரல் அடிக்காமல் நனையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மூடி வச்சாச்சுங்க. வக்கிப்புல்லு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஆட்டு கட்டிடலான்னு கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒவ்வொன்றா பொருள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. முதல்ல விறகு கட்டை வந்துச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டையாக ஏதோ வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் சரிங்க, அந்த இடத்துல மறுபடியும் குப்பை எப்படி தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது. சரி எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வேலை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கொலை குத்து மரண குத்துங்கிற மாதிரி தாங்க 2 பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 பேர் இல்லைங்க 3 பேருங்க. சரி நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் களத்தில் இறங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேங்க. ஏன்னா வீடியோ நான் எடுக்கிறனால வந்து அவ்வளோக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியறதில்ல. பாப்போம் தம்பி தான் ஓரளவுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்குள்ளே வந்து மாட்டு பசங்களாம் கட்டிடலான்னு சொல்லி எறும்பெல்லாம் இருந்துச்சுங்க அந்த இடத்துல. எறும்பு குழி பவுடரெல்லாம் போட்டு கூட்டி க்ளீன் பண்ணி கட்டிகிட்டு இருந்தேங்க. மாடு அவுக்க பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி எப்படியும் மழை வரத்துக்குள்ளே இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாமே முடிச்சாச்சுங்க. மாட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சந்தோஷமாக எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு.